காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. கர்நாடக மாநிலம் விஜயாபுரா மாவட்டம் இண்டி தாலுகா லட்சியானா கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ். இவரது மனைவி பூஜா. இந்த தம்பதிக்கு 2 வயதில் சாத்விக் என்ற ஆண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் அங்கிருந்த ஆழ்துளை கிணற்றில் குழந்தை சாத்விக் தவறி விழுந்தது தெரிய வந்தது. இதையடுத்து நேற்று முன்தினம் மாலை 6 மணியளவிலிருந்து ஆழ்துளை கிணற்றுக்குள் இருந்து குழந்தையை மீட்கும் பணிகள் தொடங்கியது. ஆழ்துளை கிணற்றுக்குள் குழந்தை தலை கீழாக விழுந்து கிடந்தது. அதாவது கால் பகுதி மேல் நோக்கி இருந்தது. இதனால் கயிறு கட்டி எடுத்து விடலாம் என்று கருதினர். ஆனால் அந்த முடிவை கைவிட்டு 20 அடி வரை பள்ளம் தோண்டி குழந்தையை மீட்க முடிவு செய்யப்பட்டது. 12 அடிக்கு மேல் பாறைகள் இருந்ததால் பாறைகளை எந்திரம் கொண்டு உடைக்கும் போது குழந்தை அழும் சத்தம் கேட்டது. இதனால் குழந்தை உயிருடன் இருப்பதால் மீட்பு பணியை துரிதப்படுத்தினர். ஒரு கட்டத்தில் அதிர்வுகளால் குழந்தை ஆழமான பகுதிக்கு சென்றுவிட வாய்ப்பு இருந்தது. கைகளால் பாறைகளை உடைத்து பக்கவாட்டில் ஒருவர் செல்லும் வகையில் துளையிட்டனர். அந்த துளை வழியாக மீட்பு படையைச் சேர்ந்த ஒருவர் சென்று குழந்தையை மீட்டெடுத்தார். இதனால் அந்த பகுதியில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் குடிகொண்டது. குழந்தையின் பெற்றோர் மறுஜென்மம் பெற்ற குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தனர். காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.